கிறிஸ்துவுக்குள் பிரியமான எல்கிபோர் அட்வென்டிஸ்ட் நேயர்களே, உங்கள் யாவரையும் மற்றும் ஒரு நல்ல பாடத்தில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலாண்டு முழுவதும் யோசுவா சொல்லும் விசுவாச பாடங்கள் என்ற பொது தலைப்பின் கீழாய் நம்ம ஒவ்வொரு நிலையாய் படித்து கொண்டு வருகிறோம். அந்த பொது தலைப்புக்கு ரொம்ப ஆப்டான ஒரு தலைப்பு தான் இந்த வார பாடத்தினுடைய தலைப்பு. தேவன் நம்பத்தகுந்தவர். அதாவது விசுவாசத்தினுடைய பெரிய அங்கமே அவர் மீது நம்ம நம்பிக்கை வைப்பதும் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கக்கூடியவர் என்பதை வெளிக்காட்டக்கூடியது தான் இந்த வார பாடத்தை நம்ம ஜெபத்தோடு கூட படிக்க இருக்கிறோம். இந்த வார பாடத்தை நமக்கு விலக்களிக்கத்தக்கதாக போதகர் கென்னடி மார்ட்டின் அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்வோம். தோத்திரம். சரி, நம்ம பாடத்துக்குள்ளாக கடந்து செல்வதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் பரலோகத்தின் அன்பு தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட நாங்கள் இந்த பாடத்தை படிக்க போகிறோம். கர்த்தருடைய கிருபையுள்ள கரம் எங்களை தாங்கட்டும். பரலோகத்தின் ஞான வரங்களாலே எங்களை நிரப்பி இந்த பாடங்களெல்லாம் நாங்கள் நல்ல விதமாய் புரிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த நிகழ்ச்சியை பார்க்கிற கேட்கிற எல்லாரும் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாய் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் வருகிறோம். எங்கள் ஜெபம் கெளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பாஸ்டர், நம்ம 12வது பாடத்திற்கு வந்திருக்கிறோம். இன்னும் இந்த காலாண்டில் ஒரு பாடம் தான் படிக்க இருக்கிறோம். இந்த வார பாடத்தினுடைய முன்னுரையும் மனவசனம் சொல்லுங்களேன். இந்த வார பாடம் யோசுவா தன்னுடைய கடைசி நாட்களிலே ஜனங்களுக்கு கொடுத்த ஒரு ஆலோசனையை பற்றி அல்லது ஜனங்களோடு அவர் பேசிய காரியங்கள், நடந்த கர்த்தர் எப்படி அவர்களை நடத்தினார் என்பதை நினைவு கூறத்தக்கதாக அந்த ஜனங்களுக்கு ஞாபகப்படுத்தத்தக்கதான ஒரு காரியத்தை இந்த வார பாடத்தில் நம்ம படிப்போம். நமக்கு இந்த வார பாடத்தினுடைய படிப்பிற்கான வேத பகுதி யோசுவா 23வது அதிகாரம், மனநவசனம் 21வது அதிகாரத்திலிருந்து 45ஆம் வசனத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வாசிக்க கேட்போம். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கும் சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று அப்படின்னு அந்த மனநவசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய முற்பிதாக்களுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதி அல்லது உடன்படிக்கையை கர்த்தர் என்ன செய்கிறார்னா அதில் நிறைவேற்றுவதில் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்பதை இந்த வார பாடம் நமக்கு தேவன் நம்பத்தகுந்தவர் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த விதத்தில் தேவன் நம்பத்தகுந்தவர்? நமக்கு ஆங்கிலத்தில் இந்த வார பாடத்தினுடைய தலைப்பு காட் இஸ் ஃபெய்த்ஃபுல் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்போ அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறதுனாலே அவர் நம்பத்தகுந்தவராகவும் இருக்கிறார் என்பதை மனதில் வைத்து அந்த ஒரு பின்னணியில் நாம் தேவன் எப்படி அவர்களுக்கு நம்பத்தகுந்தவராக இருந்தார், எந்த விதத்தில் அவருக்கு உண்மை உள்ளவராக இருந்தார் என்பதை நம்ம படிக்க போகிறோம். உதாரணமாக உபாகம புஸ்தகம் 7வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது தேவன் எப்படி எதற்காக அவர் நம்பத்தகுந்தவர் என்கிற ஒரு காரியத்தை அங்கே நம்ம தெரிந்து கொள்ளலாம். 9ஆம் வசனம் வாசிக்கிறேன். உபாகமம் 7ஆம் அதிகாரம். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மை உள்ள தேவன். இப்போ காட் இஸ் ஃபெய்த்ஃபுல், தேவன் உண்மையுள்ளவர் என்று படிக்கின்ற பொழுது அவர் எதிலே உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்று சொன்னால் 1000 தலைமுறை மட்டும் அவர் ஜனங்களோடு செய்த உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு நிபந்தனை இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால் அந்த உடன்படிக்கையின் நிபந்தனைகளுக்கு, இந்த கவனன்ட் கண்டிஷன்ஸ், அந்த உடன்படிக்கை நிபந்தனைக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் அந்த உடன்படிக்கையை என்ன செய்கிறாரு, 1000 தலைமுறை மட்டும் அந்த உடன்படிக்கையையும் உடன்படிக்கையின் தயவையும் நிறைவேற்றுவதிலே அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்பதை குறித்து தான் எப்படி இந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருந்தார் என்பதை இந்த வார பாடத்தில் முழுவதுமாக நமக்கு. நல்லது பாஸ்டர், நல்ல ஒரு முன்னுரையை கொடுத்தீர்கள். பாடத்தினுடைய மனநவசனத்தில் சொல்லும்போது மனநவசனம் முடிவு ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லி பார்த்தோம். ஞாயிற்றுக்கிழமை பாடத்தினுடைய தலைப்பும் கூட அதுவாகத்தான் இருக்கிறது. சகலமும் நிறைவேறின. ஆண்டவர் எதெல்லாம் வாக்குறுதியாக சொன்னார், எதெல்லாம் நிறைவேறினதுனோ என்பதனுடைய ஒரு சின்ன சாராம்சத்தை சொல்லுங்களேன். இந்த இஸ்ரவேல் ஜனம் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் கானான் தேசத்தை நோக்கி வெளியே புறப்பட்ட போது அந்த சந்ததியில் காலேபையும் யோசுவாவையும் தவிர ஒருவரும் அந்த கானானுக்குள்ளாக அவர்கள் என்ன செய்யல, பிரவேசிக்க
வில்லை என்று நம்ம பார்க்கிறோம். இப்போ கடந்த வாரத்தில் நம்ம படித்தோம், அவர்கள் கானான் தேசத்தின் மேற்கு பகுதியில் 9.5 கோத்திரமும் கிழக்கு பகுதியில் 2.5 கோத்திரமும் பிரிந்து அவர்கள் இருந்தார்கள். ஆனால் கிழக்கிலே தங்கியிருந்தவர்கள் மேற்கு பகுதிக்கு அந்த மற்ற கானான் தேசத்தை முழுவதுமாக பிடிக்கின்ற வரைக்கும் தங்களுடைய சகோதரர்களோடு கூட சென்று அவர்களுக்கு உதவி செய்து அந்த தேசத்தை எல்லாம் பிடித்த பிற்பாடு மீண்டுமாக இந்த கிழக்கு பகுதிக்கு திரும்பி வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனாலும் இவர்கள் அந்த மற்ற தேசங்களை எல்லாம் பிடித்தாலும் கூட அது அவர்களுடைய போர் யுக்தியினாலோ அல்லது அவர்களுடைய திறமையினாலோ அவர்களுடைய பலத்தை சார்ந்து அதை செய்யவில்லை. முழுவதுமாக தேவனை சார்ந்தே ஆண்டவர் தான் அதை என்ன செய்தார், கொடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். இப்போ யோசுவா 21:45 நம்ம மனன வசனமாக பார்த்தோம். 43ஆம் வசனம் 44வது வசனத்தை சேர்த்து நம்ம படிக்கின்ற பொழுது தேவன் என்னென்ன காரியங்கள் எல்லாம் நிறைவேற்றினார் என்பதை நம்ம படிக்கலாம், அங்கே தெரிஞ்சுக்கலாம். யோசுவா 21ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலிருந்து 45ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போம். இந்த பிரகாரமாக கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுத்தார். இந்த எல்லாம் என்கிற வார்த்தை அங்கே வருகிறது. தேசத்தை எல்லாம் கொடுத்தார். அவர்கள் அவைகளை சுதந்திரித்துக் கொண்டு அவைகளிலே குடியிருந்தார்கள். கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி எல்லாம், திருப்பி அங்கே எல்லாம் என்ற வார்த்தை வருகிறது, பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி எல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் இளைப்பார பண்ணினார். அவர்களுடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. அவர்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று என்று நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ ஆண்டவர் இங்கே நீங்க பார்த்தீங்கன்னா 43வது வசனத்துல கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுத்தார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்க முடியுது. அப்போ முதலாவது ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், அந்த ஜனங்களுக்காக யுத்தம் செய்கிறார். அவர்களுக்கு கொடுப்பேன் என்ற தேசத்தை என்ன செய்தார், கொடுத்திருக்கிறார். அதே போல் அவர் சொன்ன வாக்குறுதிகள் ஒன்றுமே என்ன செய்யலை, நிறைவேறவில்லை. இங்கே எல்லாம் அவருடைய சத்துருக்களை எல்லாம் நான் கொடுப்பேன் என்று சொன்ன எல்லா தேசத்தையும் எல்லாம் என்று சொல்லி கிட்டத்தட்ட 6-7 முறை அந்த வார்த்தை வருகிறது. அப்போ ஆண்டவர் எந்த அளவுக்கு நம்ம உபாகம் 7:9 வாசித்தது போல அவருடைய உடன்படிக்கையை நிறைவேற்றுவதிலே கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் நாம அந்த உடன்படிக்கையின் நிபந்தனைக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா என்பது தான் இந்த வார பாடத்தில் யோசுவா சொல்ல விரும்பக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. இப்போ பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கர்த்தர் அதாவது உடன்படிக்கை யார் இடத்துலாம் பண்ணார் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆதாம் இடத்துல ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அதுக்கப்புறம் நோவாவின் இடத்துல ஒரு உடன்படிக்கை நடக்கிறது, ஆபிரகாம் இடத்துல ஒரு உடன்படிக்கை நடக்கிறது, மோசேயின் இடத்துல ஒரு உடன்படிக்கை நடக்கிறது. எல்லாத்துலேயும் நீங்கள் பலுகி பெருகுங்கள் தேசத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த உடன்படிக்கை எல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா நேர்த்தியாய் அந்தந்த நேரத்தில் நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இப்போ இந்த 3 வசனத்தில் 3 காரியங்களை நம்ம பார்க்கலாம். ஒன்று, தேவன் அந்த ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணினார். இவர்கள் என்ன செய்யலை, அந்த யுத்தத்தை இவருடைய பலத்தினால செய்யவில்லை. அடுத்ததாக அந்த தேசத்தை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார்கள் என்று நம்ம பார்க்க முடிகிறது. இந்த 3 வசனத்தில் யோசுவா புத்தகம் முழுவதையும் நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். முதல் அதிகாரத்திலிருந்து யோசுவா 1ஆம் அதிகாரத்திலிருந்து 13ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் எப்படி யுத்தத்தை மேற்கொண்டு அந்த யுத்தத்தின் வாயிலாக அந்த தேசங்களை பிடிக்கிறார்கள் என்று பார்க்கலாம். 13வது அதிகாரத்திலிருந்து 21ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம படிக்கின்ற பொழுது அந்த தேசத்தை பங்கிடுகிறார்கள். அந்த தேசத்தை யுத்தத்தினாலே அவர்கள் பிடித்து அதை பங்கிடுகிறதை பார்க்க முடிகிறது. அப்போ அதுதான் இங்கே அவர் சொல்றாரு, அவர் ஆணையிட்டு கொடுத்த எல்லா தேசத்தையும் அவர்களுக்கு சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் இளைப்பார பண்ணினார். அவர்களுடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பதாக நிற்கவில்லை. அவர்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்று அங்கே நாம் பார்க்க முடியுது. அப்போ நம்முடைய இந்த சரீரப்பிரகாரமான யுத்தம், தேசத்தை கைப்பற்றுதல் என்கிற ஒரு சரித்திர பாடத்திலிருந்து இன்றைக்கு நாம் என்ன பாடம் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, கண்ணுக்கு தெரியாத ஒரு மாபெரும் யுத்தம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. நன்மைக்கும் தீமைக்கும் நடக்கிற இந்த மாபெரும் யுத்தத்தில் அந்த இழந்து போன ஏதேன் தோட்டத்தை, புதிய வானம் புதிய பூமி என்கிற அந்த ஒரு இடத்தை ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார், நிச்சயமாக கொடுப்பார். அப்படி கொடுப்பேன் என்று சொன்ன அந்த வாக்குறுதி எப்படி இவருடைய காலத்தில் ஒன்றுமே கர்த்தர் சொன்ன எந்த காரியமும் நிறைவேறாமல் போகாம இருந்ததோ அதே போல் எல்லாம் நிறைவேறிச்சோ அதே போல் தேவன் இது வாக்குறுதியாக நமக்கு கொடுத்துருக்கிறாரு. நடக்க போகிற காரியங்கள் எதிர்காலத்தில் அந்த புதிய வானம் புதிய பூமி என்கிற அந்த அனுபவத்துக்குள்ளாக கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிற பிள்ளைகள் பிரவேசிப்பார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த வாக்குறுதி என்ன செய்யும், நிச்சயமாக எல்லாருடைய வாழ்விலும் நிறைவேறும். இந்த ஆவிக்குரிய காரியங்களிலே எப்படி தேவனை சார்ந்திருப்பது என்று நமக்கு பாடத்தில் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 13ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே நாம் படிக்கின்ற பொழுது அவரோடு கூட பிழைத்திருப்போம், அவரோடு கூட
அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்திருப்போம், அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தால் அவர் உண்மையுள்ளவராய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாம் அவரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார். ஆனால் நாம் உண்மை இல்லாமல் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்பதுதான் இந்த தேவனுடைய உடன்படிக்கையின் வாக்கு தத்தங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்வில் நிறைவேற்றுகிற ஒரு காரியத்திலிருந்து நம்ம புரிந்து கொள்ள முடியும். நல்லதுங்க பாஸ்டர், மிக தெளிவாக சொன்னீர்கள். திங்கட்கிழமை பாடம் கவலைக்கான அறிகுறி. சரி, ஆண்டவர் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்திருக்க கவலைக்கான அறிகுறியாய் நமக்கு இந்த யோசுவா புஸ்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன? கவலைக்கான அறிகுறி என்று நாம் பார்க்கிற பொழுது யோசுவா கிட்டத்தட்ட அவருக்கு அந்த கானான் தேசத்தை எல்லாம் அதாவது அவர்கள் மேற்கொண்டு அதை தங்களுடைய வசப்படுத்துகிற அந்த சூழ்நிலை வரும்போது கிட்டத்தட்ட 90 வயது இருக்கும். அதுக்கப்புறம் எந்த ஒரு யுத்தம் இல்லாமல் இந்த வசனத்தின்படி நம்ம வாசித்தோம் இல்லையா? யோசுவா 21ஆம் அதிகாரத்தில் 44ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, அவர்களுக்கு சுற்றிலும் யுத்தமே இல்லை, யுத்தம் இல்லாமல் இளைப்பாற பண்ணினார். அவருடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. அவர்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தாருன்னு பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் முடித்து எல்லாமே அவங்க கைகளில் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கும்போது கிட்டத்தட்ட யோசுவாவுக்கு ஒரு 90 வயது இருந்திருக்கும் என்று வேத அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஒரு 20 வருஷம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, யுத்தம் இல்லாமல் சத்துருக்கள் இல்லாமல் என்ன செய்கிறாங்க, அங்கே இளைப்பாறுகிற அந்த சூழ்நிலையில் யோசுவா கடைசியில் அந்த மரிக்கின்றத யோசுவா 24, 29 நம்ம வாசித்தோம்னா அவர் 110 வயதில் யோசுவா மரித்தார் என்று அந்த வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கடைசி நாட்களிலே அவர் கொடுக்கிற ஒரு உபதேசம் அல்லது அவருடைய கவலையான ஒரு கவலைக்கான ஒரு அறிகுறி, ஒரு கன்சர்ன் என்ன இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, இப்போ இவங்க அந்த கானானியர்களோடு கூட என்ன செஞ்சிட்டாங்க, வாழ்ந்துட்டாங்க. அவர்களிடத்தில் அவர்கள் பெண் எடுக்கக்கூடாது, அவர்களுடைய கொள்கையை அவர்கள் பின்பற்றக்கூடாது, அவர்களோடு கூட தான் இருக்கணும். ஆனாலும் கூட நீங்கள் உலகத்தில் நாம் இருந்தாலும் கூட உலகத்தாரை போல இருக்கக்கூடாது என்பது தான் யோசுவாவுடைய மிகப்பெரிய ஒரு கவலையாக இருந்தது பார்க்குறோம். இப்போ யோசுவா 13ஆவது அதிகாரத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னால், அங்கே கர்த்தரே சொல்கிறார், யோசுவா ஒரு முதிர் வயதில் அவர் இருக்கிறார் என்று அங்கே சொல்கிறதை பார்க்க முடியும். யோசுவா 13ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். யோசுவா வயது சென்று முதிர் வயதான போது கர்த்தர் அவனை நோக்கி, நீ வயது சென்றவனும் முதிர்ந்தவனுமாய் சுதந்திரத்து கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமாக இருக்கிறது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அவர் முதிர் வயதாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதே போல் இந்த 23-24 கடைசியில் அவருடைய வாழ்க்கையின் ஜீவி முடிய போகிற அந்த நாட்களிலே அவர்கள் கொடுக்கிற ஒரு ஆலோசனை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அவர்கள் நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா, 23ஆம் அதிகாரத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 23ஆம் அதிகாரத்தில் அவர் கொடுக்குற அந்த ஆலோசனை, அந்த 16 வசனத்தில், இந்த கானானியர்களோடு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அவர்களோடு கூட நீங்கள் சம்பந்தம் கலக்கக்கூடாது, அவர்களிடத்தில் நீங்கள் திருமணத்தின் வாயிலாக சம்பந்தம் கலக்கக்கூடாது, அவர்களுடைய தேவருடைய நாமங்களை நீங்கள் நினைக்கக்கூடாது, அவர்களுடைய சிலை வழிபாடுகளில் நீங்கள் பங்கு கொள்ளக்கூடாது என்று அவர் சொல்லுகிற ஒரு ஆலோசனை தான் அந்த ஒரு கவலைக்கிடமான ஒரு சூழ்நிலையாக அங்கே காணப்பட்டது. ஏன் அப்படின்னு சொன்னால், அவங்க அந்த ஜனங்களோடு நெருக்கமாய் நெருக்கமாய் பழகுகிற பொழுது சில நேரங்களில் அவருடைய பழக்க வழக்கங்களை பின்பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அதுதான் அவருக்கு யோசுவாவுக்கு ஒரு கவலையான ஒரு காரியமாக இந்த யோசுவா 23ஆம் அதிகாரத்தில் அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனையாக இருக்கிறது நாம் பார்க்க முடியும். நல்லதுங்க பாஸ்டர், மிக தெளிவாக விளக்கம் கொடுத்தீர்கள். செவ்வாய்க்கிழமை பாடம் தெளிவான வரம்புகள். பொதுவாகவே நமக்கு எல்லா சூழ்நிலையும் ஒரு குறிப்பிட்ட வரம்புக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். இது என்ன காரியத்தை வெளிப்படுத்துது? யோசுவா 21ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போம். ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் பின்வாங்கி போய் உங்களுக்குள்ளே மீதியாய் இருக்கிற இந்த ஜாதிகளை சேர்ந்து அவர்களோட சம்பந்தம் கலந்து நீங்கள் அவர்களிடத்திலும் அவர்கள் உங்களிடத்திலும் உறவாடினால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்திவிட மாட்டார் என்றும், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து அழிந்து போகும் மட்டும் அவர்கள் உங்களுக்கு கண்ணியாகவும் வலையாகவும் உங்கள் விழாக்களுக்கு சவுக்காகவும் உங்கள் கண்களுக்கு முள்ளுகளாகவும் இருப்பார்கள் என்று நிச்சயமாய் அறியுங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்க முடியுது. அப்போ
இந்த வசனத்தை நான் பார்க்கிற பொழுது நீங்கள் இவங்ககிட்ட ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் அவர்களோடு கூட இருந்தாலும் கூட அவரிடத்துல ஒரு வரம்பு உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். ஆவிக்குரிய காரியங்களிலே, தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே நீங்கள் அந்த ஜனங்களோடு நீங்கள் அதிகமாக பழகுவதை காட்டிலும் கர்த்தரிடத்தில் அதிகமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அவருடைய காரியங்களிலே அவருக்கு உண்மையுள்ளவராக இருக்க வேண்டும். அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அது எதின் அடிப்படையில் இருக்க வேண்டும்னா, முதல் 11வது வருஷத்துல நம்ம வாசித்தோம், உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் தேவன் மீது அன்பு செலுத்தி உங்களுடைய வரம்புகளை நீங்கள் என்ன செய்ய வேணும், அவர்களோடு கூட அதிகமாக நீங்கள் ஓரளவுக்கு தான் ஒரு எக்ஸ்டென்ட் நீங்கள் போகணும். மற்றபடி அவங்களுடைய, அதாவது அவங்கள வெறுக்க வேண்டும் என்று அவங்களுக்கு சொல்லலை, ஆனால் அவங்களுடைய ஐடியாலஜி, அதாவது அவருடைய கொள்கை, அதாவது அவருடைய பழக்க வழக்கம், அவருடைய தொழுகையினுடைய வழிபாட்டு முறை, இவைகளிலே நீங்கள் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா இந்த ஜனங்கள் விசேஷமான ஜனங்கள், முழுவதுமாக தேவனை சார்ந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருக்கிற போது ஆண்டவர் வெற்றிகளை என்ன செய்கிறார், தருகிறார். கர்த்தரே அவர்களுக்காக யுத்தம் பண்ணி வெற்றிகளை கொடுக்குறார். நீங்கள் விலகுனீங்கன்னா அந்த வெற்றியை உங்களால் தக்க வச்சுக்க முடியாது. ஆண்டவர் உங்களை என்ன செய்ய மாட்டார், அந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விட மாட்டார். மாறாக நீங்கள் என்ன செய்வீங்க, அவங்களுக்கு அடிமைகளாக போய்விடக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்துறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த யோசுவா 23வது அதிகாரம் 12வது வசனத்தில், அவர்கள் உங்களுக்கு கன்னியாகவும், அதாவது அவங்க இன்னைக்கு அவங்க கூட பழகலாம், ஆனால் அது ஒரு ட்ராப் அப்படின்னு சொல்றாரு. அவர்கள் உங்களுக்கு கன்னியாகவும் வலையாகவும் உங்கள் விழாக்களுக்கு சவுக்காகவும் உங்கள் கண்களுக்கு முள்ளுகளாகவும் இருப்பார்கள் என்று நிச்சயமாய் அறியுங்கள். ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய ரீதியில் கூட இந்த உலகத்தில் நாம் ஜீவிக்கின்ற பொழுது நமக்கு பார்வைக்கு நல்லவர்களாக அல்லது உலகத்தார் நமக்கு பார்த்தீங்கன்னா நெருக்கமானவர்களாக அன்பானவர்களாக காணப்படலாம். அதில் சந்தேகம் இல்லை. நாமும் அதே அன்பை அவர்களிடத்துல பகிர்ந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து எப்படி உலகத்தாரை நேசித்தாரோ, பாவிகளை நேசித்தாரோ, அதே போல் நம்ம நேசிக்க வேண்டும். ஆனால் அதுவே நமக்கு ஒரு வலையாகவும் ஒரு கன்னியாகவும் நம்முடைய விழாக்களுக்கு சவுக்காகவும் என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்து மாறிவிடக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு இந்த இன்டர் மேரேஜை பற்றி நம்ம படிக்கின்ற பொழுது, விசுவாசிகள் அல்லாத மற்றவர்களை நாம் திருமணம் முடிக்கின்ற பொழுது, சத்தியத்தை அறியாதவர்களை நாம் திருமணம் முடிக்கின்ற பொழுது சாலமோன் அப்படிதான் நினைத்தார். ஆனால் இவர் கடைசியில் சத்தியத்தை விட்டு விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதுபோல் அது சத்தியத்தை விட்டு விலகுவது என்பது தேவனுடைய பாதுகாப்பை விட்டு வெளியே போகிற, அந்த வரம்பை விட்டு வெளியே போகிற ஒரு சூழ்நிலை இருக்குது. நமக்கென்று ஆண்டவர் ஒரு வரம்பை கொடுத்திருக்கிறார். அந்த வரம்புக்குள்ளாக இருக்கிற சுதந்திரத்தை நாம் என்ன செஞ்சுக்கணும், அனுபவித்துக் கொள்ள வேண்டும். இப்போ தேவன் உலகத்தின் அடிமைத்தனத்தில், பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டு வந்திருக்கிறாரு. ஆனால் அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டு வந்தாலும் கூட நம்ம சுதந்திரமாக நம்ம இஷ்டத்துக்கு நம்ம மனம் விரும்பியபடி வாழலாம் என்கிற ஒரு சுதந்திரம் அந்த சுதந்திரம் அல்ல. நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்திற்கு ஒரு வரம்பு இருக்கிறது. என்ன அப்படின்னா, அந்த 10 கட்டளை, தேவனுடைய ஆலோசனைகள், உபதேசங்கள், இந்த வரம்புக்குள்ளாக இருக்கிற சுதந்திரத்தை நாம் என்ன செஞ்சுக்கணும், மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே நமக்கென்று ஒரு வரம்பு இருக்கிறது. அந்த வரம்பு என்னென்ன வரம்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது 10 கட்டளை, தேவனுடைய ஆலோசனைகள், ஆண்டுடைய உபதேசங்கள், தீர்க்கதரிசியினுடைய நமக்கு கொடுக்கப்பட்ட, சபைக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசன வரத்தின் வாயிலாக வந்த அனைத்து உபதேசங்களும் ஆலோசனைகளும் நமக்கு ஒரு வரம்பாக வைத்து அதன் அடிப்படையிலே வாழ்க்கையின் ஜீவியம் இருக்க வேண்டும். இதை பார்க்கிற வெளியிருக்கிற ஜனங்கள் என்ன செய்யணும்னா, அவங்க தான் நம்முடைய வரம்புக்குள்ளாக வர வேண்டுமே தவிர, ஈர்க்கப்பட்டு வர வேண்டும் என்பது தேவனுடைய ஒரு சித்தமாக இருக்கிறதே தவிர, நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, இந்த கானானியர்களுடைய பழக்கங்களிலே ஈடுபடக்கூடாது என்று சொல்வது போல உலகத்தாருடைய உலக போக்கிலே தேவனுடைய பிள்ளைகள் போகக்கூடாது என்பதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வரம்பின் நிபந்தனை. நல்லதுங்க பாஸ்டர், மிக தெளிவாக சொன்னீர்கள். புதன்கிழமை பாடம் கர்த்தருடைய தூதன். இது ஆங்கில புஸ்தகத்தில் காட்ஸ் ஆங்கர் என்று கொடுத்திருக்கிறது. இது எதை காட்டுகிறது, எது நம்ம புரிந்து கொள்ளலாம்? கர்த்தருடைய கோபம் என்று தான் நம்ம அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்கே பாடத்தின் தலைப்பில் அப்படி தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் என்று சொன்னால், ஆண்டவருடைய கோபம் ஜனங்களை அழிப்பதற்கு அல்ல. ஆனால் வனாந்திரத்தில் தேவனுடைய கோபம் எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னு சொன்னால், அவர்கள் தொடர்ச்சியாக தேவனை நிராகரிக்கிற பொழுது தங்களுடைய முடிவை தாங்களே என்ன செய்து கொண்டாங்க, ஏற்படுத்தி கொண்டாங்க என்று நம்ம பார்க்க முடியும். இப்போ நமக்கு இங்கே வசனத்தை நம்ம வாசிக்கின்ற பொழுது ஒரு சில வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோசுவா 23:15-16 நம்ம வாசிக்கின்ற பொழுது, இப்பொழுதும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு சொன்ன நல்ல காரியம் எல்லாம் உங்களிடத்தில் எப்படி நிறைவேறிற்றோ அப்படியே உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்ட அவருடைய உடன்படிக்கையை நீங்கள் மீறி அந்நிய தேவர்களை சேவித்து அவைகளை பணிந்து கொள்ளும் காலத்தில்
உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து உங்களை நிர்மூலமாக்கும் மட்டும் கர்த்தர் உங்கள் மேல் சகல தீமையான காரியங்களையும் வரப்பண்ணுவார். கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் பற்றி எரியும். அவர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து நீங்கள் சீக்கிரமாய் அழிந்து போவீர்கள் என்றால்னு பார்க்குறப்போ, இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப திட்டவட்டமாக ஒரு ஸ்ட்ராங் அஃபர்மேஷன் நம்ம சொல்லலாம். அதாவது ரொம்ப தெளிவாக ஆண்டவர் தம்முடைய ஜனங்கள் இடத்துல எதிர்பார்க்குற காரியத்தை யோசுவா தெளிவாக சொல்றார். என்னன்னா, அவர் மீண்டும் மீண்டும் சொல்ற அதே காரியம் தான். நீங்க இந்த தேசத்துக்கு வந்தீங்க, இது உங்களுடைய பலத்தினால வரல, இது கர்த்தர் உங்களை கொண்டு வந்தார், உங்களுக்காக யுத்தம் பண்ணினார், உங்களுக்காக தேசத்தை பங்கிட்டு கொடுத்தார். இதுல நீங்க எந்த எதிரியும் இல்லாமல், எந்த சண்டையும் இல்லாமல், யுத்தமும் இல்லாமல் சமாதானமாய் நீங்கள் ஜீவிக்கிறீர்கள். இதை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த எல்லா காரியம் சொன்ன நல்ல காரியம் எல்லாம் உங்களிடத்தில் எப்படி நிறைவேற்றோ அப்படியே தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்ட அவருடைய உடன்படிக்கையை நீங்கள் மீறி அந்நிய தேவர்களை சேவித்து அவைகளை பணிந்து கொள்ளும் காலத்தில் எல்லா ஆசீர்வாதமும் நீங்கள் என்ன செய்வீங்க, இழந்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, நம்ம ஏதேன் தோட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், அங்கேயும் அப்படி தான் ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு பாவம் இல்லாத இடத்த கொடுத்தாரு, ஒரு ஆசீர்வாதமான இடத்தை பங்கிட்டு கொடுத்தது போல கொடுத்தாரு, சகலவித விருட்சங்களை அங்கே வைத்தார். ஆனால் அவர்கள் கீழ்ப்படிந்து அந்த ஜீவ விருட்சத்தை புசித்து நித்தியமாக வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஒரு நோக்கமாக இருந்தது. ஆனால் பாவத்தின் விளைவாக என்ன செய்தாங்க, அந்த இடத்தை விட்டு அவங்க விரட்டப்பட்டாங்க, அந்த இடத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். அந்த இடம் தேவ தூதர்களால் காக்கப்பட்டது. அந்த ஜீவ விருட்சம் அங்கே அது என்ன செய்யப்பட்டதுன்னா தேவ தூதர்களால் காக்கப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போது இதெல்லாம் ஒரு உதாரணமாக அவருடைய முற்பிதாக்களுடைய அனுபவத்தை, அதே போல் நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, அந்த தவறை நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்றத ஒரு உபதேசம். அப்படி பண்ணால் நீங்கள் தேவனுடைய கோபாக்கினைக்கு ஆளாகி விடுவீர்கள் என்றுதான் ஒரு அர்த்தமாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். தேவனுடைய கோபாக்கினை என்று நம்ம பார்க்கிற பொழுது அது ஆண்டவர் அழிக்கிற தேவன் இல்லை, விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். பாவத்தின் விளைவுகளை நம்ம என்ன செய்யணும், சந்திக்க வேண்டும். பாவத்தின் சம்பளத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அந்த பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் பாவத்தின் விளைவை நாம் என்ன செய்ய வேண்டும், எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும். அந்த சூழ்நிலையில் பாவத்தின் விளைவை நம்ம சந்தித்தாலும் அங்கேயும் கர்த்தருடைய கிருபை என்ன செய்கிறது, அதிகமாக இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது அதிகாரத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா எல்லாமே அங்கே நல்லது என்று இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆனால் 3வது அதிகாரம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கிற பொழுது சூழ்நிலை மாறுகிறது. அங்கே பாவம் என்ன செய்யுதுன்னா வருது. இப்போ அந்த பாவம் முதலாவது வந்தாலும் கூட அந்த பாவத்துக்கு பரிகாரியாக இயேசு கிறிஸ்து மரிப்பேன் என்கிற வாக்கு தத்தத்தை தான் முதல்ல கொடுக்குறாரே தவிர, அதுக்கப்புறம் தான் அந்த பாவத்தினுடைய விளைவுகளை சொல்றாரு. நீ பிரசவ வேதனைப்படுவாய், நீ நிலத்தின் வேர்வையை சிந்தி நீ என்ன செய்ய வேண்டும், சாப்பிட வேண்டும். இது சொல்வதற்கெல்லாம் முன்பதாகவே கர்த்தர் வாக்குறுதியை கொடுத்துடுறாரு. 15வது வசனத்துல, 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவர் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எப்படி இருந்தாலுமே இங்கே பாவத்தின் சம்பளமாக நம்ம சந்திக்கக்கூடிய அந்த முதல் மரணம் என்ன செஞ்சிச்சு, வந்துருச்சு. 3வது அதிகாரத்தில் பாவத்தின் அந்த விளைவாக வரக்கூடிய முதல் மரணம் இங்கே வந்துருச்சு. ஆனால் அந்த அதிகாரத்தை முடிக்கும் போது ஆண்டவர் அந்த மரணத்தோட முடிக்கலை. எப்படி முடிக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஏவாளுக்கு ஆதாம் 20வது வசனத்தில், ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாயானவள், மதர் ஆஃப் ஆல் லைஃப் என்று சொல்றார். ஒரு பக்கம் மரணம் அப்படின்ற ஒரு காரியம் அங்கே தோன்றினால் கூட பாவத்தின் நிலமாக ஆண்டவர் அந்த அதிகாரத்தை முடிக்கும் போது ஜீவனோடு தான் முடிக்கிறார். அதே போல தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஆண்டவர் எதிர்பார்த்த ஒரு காரியம், அவர்கள் ஜீவன் உள்ளவர்களாக ஜீவன் உள்ள ஒரு தேசத்தில் குடியிருக்க வேண்டும் என்பது தேவனுடைய ஒரு எதிர்பார்ப்பு. இன்றைக்கு இந்த பாடத்தை படிக்கிற நமக்கும் அதே ஒரு தேவனுடைய சித்தம் தான் நமக்கும் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. என்ன அப்படின்னு சொன்னால், பாவத்துக்கு விலகி தேவனுடைய கற்பனையில கை கொண்டு அவரிடத்தில் அன்பு கூர்ந்து நம்ம நித்தியமாக தேவனோடு ஜீவிக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய தேவ திட்டமாக இருக்குது. சரி, நல்ல மிக தெளிவாக சொன்னீர்கள். பாடத்தினுடைய கடைசி கேள்வி, பாடத்தினுடைய தலைப்பு தேவன் நம்ப தகுந்தவர் என்று சொல்லி தலைப்பை ஆரம்பித்தோம். இப்போ நம்ப தகுந்தவர் ஆகிய அவரை நம்ம எப்படியெல்லாம் பற்றி கொள்ளலாம்? அது நமக்கு நல்ல ஆலோசனையை அந்த 23ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். 11வது வசனத்தில் அவரை எப்படி பற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால், 11வது வசனத்தில் ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் முதலாவது அன்பு கூற வேண்டும் என்று நம்ம
பார்க்குறோம். இப்போ 22ஆம் அதிகாரத்தை நம்ம படிக்கின்ற பொழுது 5வது வசனத்தில் எப்படியெல்லாம் தேவனை பற்றிக்கொள்ள வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் முதலாவது என்ன செய்யணும்? அன்பு கூற வேண்டும். ரெண்டாவது, அந்த அன்பு கூறுவது நிமித்தம் அவருடைய வழிகளிலே நம்ம நடக்க வேண்டும். முதலாவது அன்பு கூற வேண்டும், இரண்டாவது அவருடைய வழியில் நடக்க வேண்டும். அடுத்து அவருடைய வழிகளில் நடப்பது என்றால் என்ன? அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அடுத்து அவரை பற்றி கொண்டு இருக பற்றி கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் சேவிக்க வேண்டும். இதுதான் நம்ம தேவனை பற்றி கொள்வது என்பதனுடைய காரியம் என்ன அப்படின்னா, எல்லாமே அந்த அடிப்படை அன்பிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். உபாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க வேண்டும். பார்த்திங்கன்னா யூதர்களுடைய பிள்ளைகளிலே அவங்களுக்கு 12 வயசு வரும்பொழுது கிட்டத்தட்ட அந்த டோரா என்று சொல்லக்கூடிய அந்த 5 ஆகமங்களையும், ஆதியாகமம், யாத்திராகமம், எண்ணாகமம், லேவியராகமம், உபாகமம், இது எல்லாமே அவங்க மனப்பாடமாக என்ன செஞ்சிருவாங்க? அவங்க படிச்சிருவாங்க. அந்த 12 வயசு வர்றதுக்குள்ள அந்த யூதர்களுடைய பிள்ளைகளை படிக்க வச்சு மனப்பாடமாக்கிடுவாங்க. இதுபோல் இந்த காரியங்கள் எல்லாம் அவங்க மீண்டும் மீண்டும் படித்தது ரிப்பீட் பண்ணுற ஒரே காரியம் என்ன அப்படின்னா, இந்த உபாகமம் 6வது அதிகாரத்தில் வருகிறது போல் உன் தேவனாகிய கர்த்தரை முழு பலத்தோடும் உன்னுடைய முழு இருதயத்தோடும் உன்னுடைய முழு அன்போடு நீ என்ன செய்ய வேண்டும்? பலத்தோடும் அவரிடத்துல அன்பு கூற வேண்டும். இப்போ அன்பு கூற வேண்டும், தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும், அவரை இறுக பற்றி கொள்ள வேண்டும், முழு மனதோடு அவரை சேவிக்க வேண்டும். இப்படி நம்ம செய்கின்ற பொழுது நம்ம தேவனை உண்மையாக பற்றி கொள்கிற பிள்ளைகளாக இருக்கும். நல்லதுங்க பாஸ்டர். நேயர்களே, நிச்சயமாக இந்த நாளினுடைய பாடம் நம்ம நிறைய கற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பாக இருந்தது. ஒரு ஜெபத்தோடு கூட இந்த பாடத்தை நிறைவு செய்யலாம். போதகர்கள் நம்ம ஜெபத்தில் வழி நடத்துவார்கள். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்புள்ள தகப்பனே, இந்த நல்ல வேளையில் இந்த காலாண்டினுடைய 12ஆம் பாடத்தை நாங்கள் படிக்கின்ற பொழுது இந்த பாடத்தின் தலைப்பின் வாயிலாக தேவன் உண்மையுள்ளவர் என்பதை நாங்கள் எங்களுடைய வாழ்வில் மாத்திரமல்ல, எங்களுடைய முற்பிதாக்களுடைய வாழ்க்கையிலும் வேத கதாபாத்திரங்கள் வாயிலும் நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த பாடமானது ஒரு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே இவங்களை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நேயர்களே, இந்த நாளினுடைய பாடம் நமக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள்ளாய் நம்புகிறேன். இது வல்லமையுள்ள தேவனுடைய ஊழிய பணியில் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரீஸ் தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள். உங்கள் நண்பர்களோடு கூட இந்த பாடங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தது என்று சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தேவன் தாமே உங்களை என்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.